இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கு? எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. எதம்மா பேஸ் பண்ணி சொல்றாங்க. எல்லா பிளானட்ஸும் சப்போர்ட்டிவா இருக்காங்க. 12ஆம் மாசம் வரைக்குமே உங்க வேலை மேல 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 டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. லாப சனி என்ன பண்ணுவாரு? ரிஷப ராசி அன்பர்கள் செய்யக்கூடிய தொழில்ல அபரிவிதமான லாபம் அப்படின்றத ஏற்படுத்துவார். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் நீங்க இன்னும் தீவிரமா முயற்சி பண்ணுவீங்க. தீவிரமா முயற்சி பண்ணி வாழ்க்கையில பல விஷயத்தை சாதிக்கலாம். வணக்கம், நான் டாக்டர் தீபா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, 12 ராசிகளுக்கும் எங்களுக்கு எப்படிமா இருக்கு இனி வரும் காலம். இனி வரும் காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ராசி கேட்டா பரவாயில்ல, எல்லா ராசியுமே கேட்பாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா மேஷ ராசி அன்பர்கள், 7 நாட்டு சனியில இருக்கவங்க சாலிடா ஜோதிடம் பார்க்க வரும்போது எங்களுக்கு இனிமேல் பட்டாவது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்கிறவங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்கள் அஷ்டமத்து சனியில இருக்காங்க அப்படின்றதுனால சிம்மம் கேட்கறது உண்டு. கன்னி கண்டக சனியில இருக்கிறதுனால கன்னி சாலிடா கேட்பாங்க, இனிமேல் பட்டாவது நாங்க நல்லா இருப்போம்மா. தனுசு அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால அந்த வார்த்தை சாலிடா வரும். அதுக்கப்புறம் கும்பம் பாத சனியில இருக்கிறதுனால கும்பம் கேட்கறது உண்டு. மீனம் ஜென்ம சனியில இருக்கிறதுனால இந்த 6 ராசிகளும் டிஃபால்ட்டா கேட்பாங்க, இனியாவது நாங்க நல்லா இருப்போமா அப்படின்னு. மீதி இருக்க 6 ராசிகள் சனியே எக்ஸலண்டா இருக்கான். அப்போ ஆனால் அவங்களும் கேட்கறது உண்டு, இனி லைஃப் நல்லா இருக்குமா, முன்னேற்றம் வருமா, நாங்கள் பெரிய லெவலில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா, பிள்ளைக்குட்டி நல்லா இருக்குமா அப்படிலாம் கேட்குறது உண்டு. உண்மை என்ன அப்படின்னாமா, 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் எல்லா ராசிகளுமே எல்லாருமே நல்லா இருக்க போறீங்க. காரணம் என்ன? சனி தான் கெடுக்கணும் கொடுக்கணும். கெடுக்கணும்னு நினைக்கிற சனி மேலே குருனோட 9ஆம் பார்வைப்படுது. அப்போ எந்த விதத்துலையும் கெடுக்க மாட்டார். கொடுக்கணும்னு நினைக்கிற சனி, இப்போ ரிஷபத்துக்கு சனி லாப சனியா இருக்கு, ஓகேங்களா? மிதுனத்துக்கு கர்ம சனியா இருக்காரு. இந்த மாதிரி சனி கொடுக்கணும், நல்லது கொடுக்கணும்னு நினைக்கிற ராசிகளுக்கும் குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படுறதுனால நல்லது கொடுப்பார். கட 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 நல்லது கொடுப்பார். ஆக எல்லாருக்குமே நல்லதுதான் வரப்போகுது. அதுக்கும் மேல ராகு என்ன பண்ண போறான்? ராகு குருனோட பார்வை அகலும் போது ஏதாவது கெடுதல் செய்வானா? கண்டிப்பா சின்ன சின்ன விஷயங்கள் நாங்க சொல்லியிருக்கோம், எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு. ராகு என்ன கொடுக்க போறா, எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். கேது என்ன கொடுக்க போறா, எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். ஒவ்வொன்றுமே தெளிவா சொல்லியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, தெளிவாவே உங்களுக்கு புரியும். ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு ரொம்ப நாளா ரிஷபம் பாருங்க, நான் நல்லா இல்லைங்க, எங்களுக்கு எப்பங்க நல்ல காலம் பிறக்கும், எப்பதாங்க நாங்க சந்தோஷமா இருப்போம். இது பாருங்க 20 வருஷமாவே நாங்க நல்லா இல்லைங்க. அதுக்கும் மேல எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நிறைய ரிஷபம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா நல்லா இல்லை அப்படின்றது உண்மைதான். இவங்க ரொம்ப நாளா நல்லா இல்லை, சந்தோஷமா இல்லை, கஷ்டத்தோடவே இருக்கும், நிம்மதியாவே இருக்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. உண்மையான அன்பை எதிர்பார்க்கக்கூடியவங்க தான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள். ரொம்ப லவ்வபிளான பர்சனாலிட்டிஸ், நீட்டாக இருப்பாங்க, டீசெண்டாக இருப்பாங்க, அட்ராக்டிவாக இருப்பாங்க, ரொமான்டிக்காக இருப்பாங்க. எப்பயுமே அன்கண்டிஷனல் லவ்வை எதிர்பார்ப்பாங்க. ரிஷபத்தினோட அன்பை பார்த்தீங்கன்னா ரிஷபத்தினோட எக்ஸ்பெக்டேஷன் எதில்? காசு பணத்தில் இல்லை, உண்மையான அன்பு இல்லை, ரொமான்ஸில் ஃபுல்ஃபில் பண்ண எந்த ராசியாலையும் முடியாது. புரியுதுங்களா? அப்போ அந்த உண்மையான அன்பு, அன்கண்டிஷனல் லவ்வை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால பெருசாக உங்களால் எப்பயுமே நிம்மதியாக இருக்க முடியறதில்ல. அதுக்கும் மேலே உறவுகள் பெருசாக சரி வர அமையறதில்ல. ராசியாதிபன் சுக்கிரனாக இருந்தாலும் சுக்கிரன் கெட்டு போன ரிஷபராசி தான் ஜாஸ்தி. சரி, அப்போ சுக்கிரன் சுய ஜாதகத்தில் நல்லா இருக்கா அப்படின்னா எல்லா உறவுகளும் இனிமையான உறவுகளாக அமையும். நிறைய பேருக்கு பெரும்பாலும் 100 ரிஷபத்தை பார்க்குறோம் அப்படின்னா ஏறக்குறைய 80 ரிஷபம் சுக்கிரன் கெட்டு போயிருக்கு. சுய ஜாதகம் பார்க்க வரும்போது அனலைஸ் பண்ணிட்டு சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் ரிஷபம் பெருசாக ரொம்ப நாளாக நல்லா இல்லை, எங்களுக்கு எப்போதான் விடிவு காலம் வரும் அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்க ரிஷபராசி அன்பர்கள் கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அடுத்த சனி பயிற்சி வரைக்குமே ரிஷபத்துக்கான வருஷங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கு? எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. எதம்மா பேஸ் பண்ணி சொல்றாங்க, எல்லா பிளானட்ஸும் சப்போர்ட்டிவா இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சனி பகவான் லாப சனியா இருக்கார். லாப சனி என்ன பண்ணுவாரு? ரிஷபராசி அன்பர்கள் செய்யக்கூடிய தொழில அபரிவிதமான லாபம் அப்படின்றத ஏற்படுத்துவார். புரியுதுங்களா? பொதுவா லாபஸ்தானத்துல சனி இருக்கா அப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் நீ நிறைய பண்ற, கடின உழைப்பாளியா இருக்கிற அப்படின்னா நீ உழைக்கிறதுக்கு எல்லளவும் நான் மிச்சம் வைக்காம சொச்சம் வைக்காம நான் பலன்களை கொடுத்துருவேன். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பை பத்தி யோசிக்கணுன்ற அவசியமே இல்லையே. 24 மணி நேரம் 365 நாளும் உழைக்க ராசி எது ரெடி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிஷபம், 2வது தான் மகரத்தை கூட சொல்லணும். ஸோ அந்த மாதிரி 365 டேஸ் சாலிடா உழைக்கக்கூடிய உங்களுக்கு சனி பகவான் நல்லது தான் செய்வார். அதுக்கும் மேல அவர் நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல இருக்கார். அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? தொழில்னு ஏதாவது ஒன்று செய்யணும். ஆண்களை பத்தி கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லாம, காரணம் எல்லா ராசி ஆண்களும் ஏதாவது ஒரு தொழில் அப்படின்றது செய்வாங்க. ஆனா பெண்கள், ரிஷபராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல படிச்சிருப்பாங்க, நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும். ரிஷபத்துல பிறந்துட்டு இருக்காங்களே, டிஃபால்ட்டாவே அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும். இன்பில்ட்டா நிறைய நாலேஜ் இருக்கும். அப்ப அவங்க நல்லா படிச்சிருக்கலாம். திருமணமான பின்னாடி எங்க கணவர் வீட்டுக்கு பிடிக்கல, அதனால நான் வேலைக்கு போல. குழந்தை பெற்ற பின்னாடி என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால நான் வேலைக்கு போல.
இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம். இதுவரைக்கும் நான் படிக்கவே இல்லம்மா. இதுவரைக்கும் நான் வேலைக்கே போனது இல்லம்மா. எந்த காரணமா இருந்தாலும், இந்த காலகட்டம் நீங்க கண்டிப்பா வேலைக்கு அப்படின்னு போணும். ஏன்? எதனால சொல்றோம்? முதல்ல சனி பகவான் லாப சனியா இருக்கார். வேலை செய்ய பிடிக்கல. சின்ன அளவிலாவது ஒரு தொழில் அப்படின்றது தொடங்குங்க. உங்க சுய ஜாதகத்த பார்த்து சொல்லுங்க. தொடங்குங்க. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் சனி லாப சனி அபரிவிதமான லாபத்த குடுக்க போறார். 2வது விஷயம் என்ன அப்டின்னா, ராகு பகவான் 10ஆம் பாவம். தொழில் ஸ்தானத்துல ராகு. தொழில் ஸ்தானத்துல ராகு என்ன பண்ணுவான்? ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவான். நீங்க ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்டின்னா, எங்கேயோ ஒரு ஜோதிடமே பார்க்கக்கூடிய ப்ரொஃபஷனா உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எங்கேயோ ஒரு கிராமத்துல சும்மா நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல ஒரு 200 பேர் அவங்களுக்கு மட்டும் தான் நம்மள தெரியும். அவங்க காது குத்து, அதே மாரி பொண்ணு ஏஜ் அட்டெண்ட் பண்ணிடுச்சுன்னா, திருமணம், நிச்சயதார்த்தம் இதுக்கெல்லாம் வீடு கிரகபிரவேசம் இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. அப்படி இருந்த பெர்சனா இருக்கிறீங்க அப்படின்னா கூட, இந்த காலகட்டம் உங்களுக்கு டிஃபால்ட்டாவே நெறைய நாலேட்ஜ் இருக்கும். இன்பில்ட்டா நெறைய எனர்ஜி இருக்கும். இந்த காலகட்டம், இந்த சோசியல் மீடியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அதுல நீங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயி, சில 100 மக்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச நீங்க, பல லட்சம் மக்களுக்கு தெரியறதுக்கான ஒரு வழியும், வாய்ப்பும் உண்டு. இத யார் ஏற்படுத்தி குடுப்பா? ராகு ஏற்படுத்தி குடுப்பா. அதுக்கு நம்ம தொழில்னு ஒண்ணு செய்யணும் இல்லைங்களா? உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஜோதிடம் பார்க்குற தொழில் சொல்றேன். ஒரு மருத்துவரா இருந்தாலும் இதே தான். என்ன நீங்க தொழில் செஞ்சீங்க அப்படின்னாலும், பல லட்சம் மக்களுக்கு நீங்க தெரியக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படின்றது உண்டு. அதுக்கு நம்ம முன்ன சொன்ன மாரி தொழில் செய்யணும். ராகு 10ஆம் பாவம். 12ஆம் மாசம் வரைக்கும் ராகு வந்து 10ஆம் பாவத்துல தான் இருப்பாரு. புரியுதுங்களா? அப்ப 12ஆம் மாசம் வரைக்குமே உங்க வேலை மேல, 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 மேல டெவலப் ஆவறதுக்கான வாய்ப்பு உண்டு. மைனஸ் ஏதாவது இருக்கா? 6ஆம் மாசம் வரைக்கும் குருவினோட பார்வை ராகு மேல இருக்கும். 6ஆம் மாசத்துக்கு மேல குருவினோட பார்வை ராகுவ விட்டு அகலும். அப்ப வேலை செய்ற இடத்துல ஏகப்பட்ட நீங்க வந்து வொர்க் பண்றீங்க அப்டின்னா, ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்டின்னா நெறைய கிளையன்ட்ஸ் வருவாங்க. நெறைய ஆர்டர்ஸ் வரும். என்ன தொழில் ஒரு டெய்லரிங் ஷாப்பே வச்சுக்கிறீங்கன்னா கூட நெறைய ஆர்டர்ஸ் வரும். இல்ல நீங்க ஜோதிடம் பார்க்குறீங்க அப்டின்னா கூட நெறைய கிளையன்ட்ஸ் வருவாங்க. பிரஷர் என்னால முடியல. ஓவர்லோட் ஆகுது. அப்டின்ற பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும். அந்த பிரஷர மட்டும் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிக்கும். இது ஒரு பிளஸ். அதுக்கப்புறம் கேது பகவான் 4ஆம் பாவம். சுகஸ்தானத்துல கேது. நெறைய பேர் வெளிநாடு போய் இன்டர்நேஷனல் கரன்சிஸ கையாளக்கூடிய பிராப்தம் அப்படின்றது உண்டு. இது தாயார் ஸ்தானமும் அப்படின்றதுனால, ஆ நீங்க உங்களோட தாயாரினோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும்மா. புரியுதுங்களா? அதே மாதிரி வெளிநாட்ல பிஆர் வாங்குறதுக்கான பிராப்தம். அங்கேயே வந்து வீடு கட்டி குடியேறதுக்கான பிராப்தம். இப்படி நெறைய நல்ல விஷயம் ரிஷபத்துக்கு உண்டு. வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான யோகம். இப்படி நெறைய நல்ல விஷயம் உண்டு. உங்க ஆரோக்கியத்திலயும் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் 6ஆம் மாசம் வரைக்கும் குரு பகவான் 2ல இருப்பார். அப்ப தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு. ஏதோ ஒரு சொந்தம் உங்க உங்க தோள்ல வந்து பார்த்தீங்கன்னா, உறவாடின்னு இருக்கு. தோள்ல நீங்க சுமந்துட்டு இருக்கீங்கன்னா, அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி இழந்த சொந்தம். இல்லன்னா 6ஆம் மாசம் வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு சொந்தம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு உறவு அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. 6ஆம் மாசத்துக்கு மேல குரு பகவான் 3ஆம் பாவத்துக்கு போயிடுறார். இது வந்து இளைய சகோதர தைரிய ஸ்தானம், முயற்சி ஸ்தானம் அப்படிம்பாங்க. அப்ப 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் நீங்க இன்னும் தீவிரமா முயற்சி பண்ணுவீங்க. தீவிரமா முயற்சி பண்ணி வாழ்க்கையில பல விஷயத்த சாதிக்கலாம். பொதுவா வந்து பாருங்க, நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். எதனால கான்ஃபிடன்ஸ் இருக்கும்? பணபலத்தினால கான்ஃபிடன்ஸ் இருக்கும். பணபலத்தினால கான்ஃபிடன்ஸ் இருக்கும். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் உங்களோட அறிவு பலத்தினால உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது வரும். அப்ப நம்மளோட மனோ தைரியம் அதிகமாகுது அப்படின்னும்போது சாதிக்கிற தூரம் ரொம்ப கிட்டதாங்க. அப்படின்ற மாரி நெறைய நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. ஆக ரிஷபராசி அன்பர்களே, நீங்க வந்து இதுவரைக்கும் தொழில் செய்யல அப்படின்னாலும் தயவு செஞ்சு இந்த காலகட்டம் தொழில்னு ஒண்ணு செய்யுங்க. சின்ன அளவிலாவது கண்டிப்பா தொழிலதிபரா ஆவறதுக்கான எல்லா பிராப்தமும் உங்களுக்கு இருக்கு. உங்க சுய ஜாதகத்த அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க. சரி. என்ன இருந்தாலும் நீங்க ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லுவீங்களேம்மா, அந்த மாரி ரிஷபம் நாங்க என்னம்மா பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, ரிஷபம் மத்தவங்கள நம்பி தான் ஏமாறும். அப்ப "என்னம்மா சாப்பிட்டியா? சாப்பிடுமா" அப்படின்னு 2 நாள் பேசினா போதும். ஐய்யய்யோ! அவங்க எவ்வளோ நல்லவங்க. என் மேல உயிரா இருக்காங்களே, அவங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன். உண்மையான அன்போட நான் பழகுவேன். அவங்க வெறும் வாயளவுல பழகுனாலும், நான் உண்மையா அன்போட பழகுவேன். உண்மையாவே நம்ப ஆரம்பிச்சுடுவேன். இந்த மாரி நம்பி, நம்பி, நம்பி பல பேர்கிட்ட ஏமாறுவாங்க. அப்ப யார்கிட்டயும் ஏமாறக்கூடாது. அப்படின்னாலே நம்ம வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் யாரு? அப்படின்னா அம்பிகை. அம்பிகைக்கு எத்தனையோ ஸ்லோகங்கள் இருக்கு. நான் என்னம்மா பாராயணம் பண்ணணும்? மகிஷாசுரமர்தினி ஸ்லோகம். ஐகிரி நந்தினி நந்தித மேதினின்னு ஆரம்பிக்கும். இந்த ஸ்லோகத்த தினம்தோறும் நீங்க பாராயணம் பண்றீங்க அப்படின்னா, உங்கள கெடுக்கணும்னு நெனைக்கிறவங்க கெட்டு போயிடுவாங்க. உங்ககிட்ட நெருங்கவும் முடியாது. நீங்க பாட்டுன்னு வாழ்க்கையில இப்ப நான் சொல்லியிருக்க பலன்கள் எல்லாமே பாருங்க, உலகத்தில் உள்ள உங்க ராசி மக்கள் அத்துணை பேருக்கும் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். பொதுவாவே கோச்சார பலன்கள் அப்படின்றது 50% உங்க சுய ஜாதகத்துல தசை எப்படி இருக்கு அப்படின்றது பார்க்கணும். இன் ஜெனரல் ஜோதிடத்துல ஒரு பழமொழி உண்டு. "தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான். புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான்" அப்படிம்பாங்க. தசை எக்ஸலன்ட்டா இருக்கு அப்படின்னா 100க்கு லட்சம் சதவீதம் நெறைய நல்லது நடந்துரும். கவலையே பட வேண்டாம். தசநாதன் வலுவிழந்து இருக்கான் அப்படின்னாலும், அஷ்டமாதிபதியினோட தசை இருக்கு, விரையாதிபதியினோட தசை இருக்கு அப்படின்னாலும், கோச்சார கிரகங்கள், கோச்சார பலன்கள் 50% சாலிடா நடக்கும்.
இல்லம்மா நாங்க பார்த்துட்டோம். இதுவரைக்கும் எங்க ஜாதகத்த முழுசும் நாங்க அனலைஸ் பண்ணதே இல்ல. உங்ககிட்ட பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறோம். இல்ல எங்க குடும்பத்தில தீராத கடன் பிரச்சனை இருக்கு. எப்ப வீடு கட்டுவோம் தெரியல. குழந்தைங்க எப்ப திருந்தோம் தெரியல. எப்ப என் பிள்ளைங்களுக்கு நல்ல காலம் பொறக்கும்னு தெரியல. எப்ப எனக்கு ஒரு நல்ல திருமண வரன் கூடி வரும்னு தெரியல. இந்த மாரி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கு. அப்டின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட WhatsApp நம்பர் குடுத்திருப்பாங்க. அந்த WhatsApp நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். நன்றி.